பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரிஷியோட ஃபேமிலி எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதாமே பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது அதே டிக்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கார் என்ட்ரியாக தான் ஒரு ஃபேமிலி வராங்க. உடனே நந்தனா வந்து அந்த அம்மா பாட்டு போகிறத உடனே நந்தனா வந்து கொஞ்சம் நம்ம ஃபேமிலியாக இருக்குமோன்ற அந்த பதட்டம் ஆர்வம் இருக்குல்ல, தரங்க பிக் பாஸ்ன்ற மாதிரி கத்துறாங்க. வந்து அங்கே பார்த்தா பார்த்தீங்கன்னா அன்சிபாவோட ஃபேமிலி, நம்ம நேற்றே சொல்லிட்டோம்ல, ரிஷியோட ஃபேமிலி அன்சிபாவோட ஃபேமிலி தான் இன்னைக்கு வராங்க அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் அன்சிபாவோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இன்னொரு மெயின் அப்டேட் சொல்லிடுறேன். என்னென்னா, ஸோ வீக்கெண்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் அப்படின்ற மாதிரி பிளானிங் போயிட்டுருக்கு. ஸோ திங்கள் செவ்வாய் தான் வீக்கெண்ட் எபிசோடு வரப்போகுது. ஞாயிறு வரையும், ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையும் நமக்கு என்ன ட்ராவல் ஆக போகுதுன்னா ஃபேமிலி வீக் தான் ட்ராவல் ஆக போகுது ஞாயிற்றுக்கிழமை வரையும் அப்படின்றது தான் எக்ஸாக்ட் அப்டேட். அப்போ சனி ஞாயிறு வீக்கெண்ட் இல்லை, மண்டே டியூஸ்டே தான் வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்ற ஒரு அப்டேட்டு இது சொல்லிடுறேன். சரி, அடுத்து ஒரு பக்கம் அன்சிபாவோட ஃபேமிலி வந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்சிபாக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு சாங்கு போட்ட உடனே நான் எங்கள் அம்மாவை தான் இருக்கும்னு தெரிஞ்சுட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த எமோஷன் கண்ணில் தண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் தெரியுது. அன்சிபா அம்மா அவங்க தம்பி வந்திருக்காங்க போல். இதில் ஒரு பக்கம் எனக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்ததுன்னா, ஒரு பக்கம் அன்சிபாவோட ஃபேமிலி இதெல்லாம் பண்ணால் நான் ஜாஸ்மினுக்கு அன்சிபாவோட அம்மா கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக எனக்கு இருந்தது. வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு பக்கம் ஜாஸ்மின் வராங்க, வந்த உடனே பார்த்தீங்கன்னா அன்சிபா கிட்ட கூட பண்ணாத வந்து கட்டி பிடிச்சி ஜாஸ்மின் நெத்தியில் முத்தம் கொடுத்து நீ என் பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாஸ்மின் சொன்ன உடனே கொஞ்சம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாஸ்மினை சமாதானப்படுத்தி நீ இது பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினுக்கு அவங்க காம் டவுன் பண்ணுறாங்க. என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் அன்சிபாவுக்கும் ஜாஸ்மினுக்கும் கான்ஃப்ளிக்ட் நிறைய போயிட்டு இருந்தது. ஓகேவா, ஜாஸ்மின் பேசுகிற விதங்கள் அன்சிபாவுக்கு பிடிக்காது, அன்சிபா பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் வந்து ஜாஸ்மினுக்கும் பிடிக்காது. இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்மினை வந்து வேற யாருக்குமே அந்த மாதிரி ரியாக்டே பண்ணல. அந்த ஒன்று முத்தம் கொடுத்து ஜாஸ்மின் என் பொண்ணு மாதிரி எத்தனையோ பேர் வந்து கட்டி பிடிச்சாங்க. நான் ஜாஸ்மினுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வேறு யாருக்குமே அவங்க கொடுக்கல அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஜாஸ்மினை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ அதை பார்த்து அப்படியே அன்சிபா ஷாக்கில் நிற்கிறாங்க. என்னங்க நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அன்சிபாவே ஒரு ஷாக்கில் நின்று பிரமிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஒரு இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்சிபாவை கூப்பிட்டு போய் பீப்புள் சாய்ஸ் ரூமில் உட்காந்து பேசும்போது நல்லா பயங்கரமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து என்னென்னா, நான் ஹாட் ஸ்டாரில் கமெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இதே ஸ்ரீத்து வந்து எல்லா ஃபேமிலியும் எப்படி டேக் கேர் பண்ணுறா, வந்து ஜூஸ் கொடுத்தாங்க, செமையாக டேக் கேர் பண்ணுறா ஸ்ரீத்து மற்ற ஃபேமிலி அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடுறாங்க. இதே ரிஷி ஃபேமிலிக்கு வந்து ஜாஸ்மின் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அது ட்ராமான்னு பேசுகிறாங்க, ஸ்ரீத்து பண்ண அது ஜென்யூன்னு பேசுகிறாங்க. எனக்கு இது ஒரு என்ன இதில் வேவ் லென்த்தில் பார்க்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸாக ஒரு ஜூஸ் கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். அது ஜாஸ்மின் பண்ணால் ஃபேக்கு, ஸ்ரீத்து பண்ண இதுவாடா, என்னடா இப்படி பேசுறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காதுன்னா பண்ணுறது எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி பேசுறது நியாயம் இல்லை. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அவங்க பீப்புள்ஸ் சாய்ஸ் ரூமில் இருந்துக்கிட்டு அட்வைஸ்லாம் ஒன்றுமே தரலைங்க. அன்சிபா நீயா இருக்க, இப்படியே கேம் நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருக்க, சூப்பராக இப்படியே கேம் விளையாட்டு வா, வேற எதுவும் பிரச்சனையும் இல்லை, நீ நீயா இருக்கிறது தான் உனக்கு பெஸ்ட்டு, இப்படியே இருந்துட்டு வா, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது அன்சிபா அப்படியே ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு இப்போ அழலாம் வேணாம், கேமாக பாரு, இது ஒரு கேம் ஷோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீயா தான் இருக்க, பட் இருந்தாலும் இது கேமில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்ய, அதை கேமாக பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் நடந்த விஷயங்கள் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் வீக் அழுததெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னும் போது என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அவங்க அம்மா. அதை பற்றி நான் பேச விரும்பல, சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அன்சிபா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீ கேம் விளையாட்டுவா அப்படின்னும் போது எனக்கு இந்த கேம் சுத்தமாக விளையாட தெரிலங்க, கேமில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிலங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அன்சிபா அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, இருக்கிறவரே விளையாட்டுவா, மக்கள் உன்னை வெளியே அனுப்புறாங்களா, வெளியே வந்துரு, மக்கள் இருக்க சொல்ற வரை நீ வீட்டில் இரு அப்படின்றது தான் அவங்க அம்மாவோட ஒரே வார்த்தையா இருக்கு. வெளியே பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷனும் தரப்போறதுல, நீயா தான் கேம் விளையாடிட்டு இருக்க, அடிப்பொலியா கேம் விளையாடிட்டு இருக்க, இப்படியே விளையாட்டுவா அப்படின்றது தான் ஒரே அட்வைஸ். இது கேமா பார்த்துட்டு வந்துட்டே இரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சரி அவங்க தம்பியும் சரி வேற லெவல் அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அன்சிபா வந்து நான் லக்கில் தான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு வாரம் நான் போயிருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் இந்த வாரம் நான் போயே ஆகணும், நான் வெளியே போயே ஆகணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஆனாலும் மக்கள் தீர்ப்பு கேட்ட பிறகு நீ வெளியே வா அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நல்லா விளையாடுற இதெல்லாம் பண்ணுற சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்கேயும் ஜாஸ்மினை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு ஜாஸ்மின் வந்து எனக்கு ரெண்டாவது பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் பொண்ணு மாதிரி தான் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நான் அந்த கண்ணோட்டத்துலாம் பார்க்குறேன்னும் போது அன்சிபாவை சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
அன்சிபா தங்கச்சி மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரி எனக்கு அதனால தான். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஜாஸ்மினை பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி அங்கே வந்து அன்சிபா முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயத்தை சொன்னப்ப நான் என்னடா இங்கே நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வேற லெவல் பண்ணிட்டீங்கம்மா அன்சிபா அம்மா, கிரேட், வேற லெவல். ஏன்னா வெளியே பல விஷயங்கள் நடந்தும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ வலி துயரங்கள் இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் அவங்கள பாராட்ட தான் தோணுது. ஸோ இந்த ஃபேமிலி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அதில் குறிப்பாக ஜாஸ்மினுக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது மக்களே. இது ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த டிஸ்கஷன் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரிஷியோட ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க, ரிஷி இதுக்கப்புறம் உன் மேலே எந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் இப்போ உன் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் உன் மேலே இருக்கிற நேம் எல்லாம் மாறப்போகுது, உனக்கு இதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது பாரு, நான் வேணா அடித்து சொல்கிறேன்ற மாதிரி ஜாஸ்மின் வந்து ரிஷிக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து ரிஷியோட ஃபேமிலியை கம்ப்ளீட் என்கேஜ்மெண்ட்டாக உட்காந்து ஜாலியாக பேசும்போது அங்கே ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்காங்க ஜாஸ்மின் மற்றும் ஜின்டோ. ஜாஸ்மின் வந்து ஜின்டோவை கலாய்க்கிறது, ஜின்டோ வந்து ஜாஸ்மின் கவுண்டர் போடுற மாதிரி மாற்றி மாற்றி பேசி அங்கே ஒரு ஜாலியான ஒரு ஃபன் மூமெண்ட், என்ஜாய் மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேசாமல் ரிஷி நீ வீட்டுக்கு போயிரு, உங்கள் அண்ணனோ தம்பியை நாங்கள் வச்சு கேம் விளையாடிக்கிறோம், உன் விக்கை மட்டும் எடுத்து வச்சேன்னா உன் அண்ணன் கரெக்டாக செட் ஆயிடுவான், நீ எங்களுக்கு தேவையில்லை, நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி ரேஷ்மின் ஜின்டோலாம் வந்து ஒரு பக்கம் ரிஷியை வந்து வெறுப்பேற்றி அங்கே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு ஃபேமிலியுமே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் கிரியேட் பண்ணாமல் முழுக்க ஒரு பாசிட்டிவிட்டியை ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே உள்ள வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு லைவ் கொஞ்சம் போராக இருந்தாலுமே நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஃபேமிலி வீக்கில் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க, அதை தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் எனிவே ஒரு பாசிட்டிவ் வேவ் லென்த்தில் போகுது அப்படின்றது மட்டும் பார்க்க முடியுது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிடுங்க.